அன்பார்ந்தவர்களே, இன்றைய காலத்தில் பல பொழுதுகளிலே இந்த அமலுடைய விடயத்தில் மன தூய்மையை பேணுவதென்பது மிக கஷ்டமான ஒரு நிலைக்கு சென்றுவிட்ட நிலையிலே இருக்கின்றோம். இன்றைய காலத்தில் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை இன்றைய சமூகத்தில் பொதுவாக பேசப்படுகிறது. சமூக வலைத்தளங்கள் கூட சிலர் எழுதுவதை கூட நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்த உதுஹியாவுடைய விடயத்திலே சிலர் சொல்கின்றார்கள், இப்படியெல்லாம் செலவு போகின்றது, இப்படியெல்லாம் பெருத்த விலையை சொல்லுகின்றார்களே, இந்த நேரத்தில் நாங்கள் இந்த உதுஹியாவை கொடுக்க வேண்டுமா அல்லது அதனுடைய பெருமதிக்கு நாங்கள் அதனை சதக்கா செய்து விடலாமே, கஷ்டவாளிகள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு சதக்கா செய்து விடலாமே என்ற ஒரு விடயத்தை இந்த சமூகத்திலே பேசப்படக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் துஹரை தொழ வேண்டும், அதற்கு பகரமாக பல மில்லியன் சதக்காக்களை கொடுத்து அந்த துஹருடைய கடமையை எங்களிடத்திலிருந்து நாங்கள் ஒரு துஹருடைய கடமையை கூட விழுத்தாட்டி விட முடியும் என்று கேட்டால் முடியவே முடியாது. அந்த துஹரை தொழுதே தான் ஆக வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அதே போன்று தான் ஹஜ்ஜுடைய அமல் இருக்கின்றது, அதே போன்று தான் உதுஹியாவுடைய இடம் இருக்கின்றது. உதுஹியா இன்று சமூகத்திலே, அதாவது ஹஜ்ஜுடைய சீசன் வருகின்ற நேரத்திலே மாடு ஆடுகளுடைய விலைகள் அப்படியே கூடிவிடும். நாங்கள் பார்க்கின்றோம், உண்மையிலே சீசன் என்று வருகின்ற நேரத்தில் அந்த சில பொருட்களுடைய விலைகள் சில பொழுதுகளில் கூடிவிடுகின்றது. அன்பார்ந்தவர்களே, ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், அது எந்த அளவுக்கு விலை சென்றாலும் நான் அதற்கு தகுதி பெற்றவனா, அதை செய்வது என்னுடைய பொறுப்பாகவும் கடமையாகவும் இஸ்லாத்துடைய வரையறைக்கு உட்பட்ட நிலையில் நான் இருக்கின்றேனா, அதனுடைய விலையை பார்த்து விடக்கூடாது, அது எவ்வளவு போகிறது என்று பார்க்க கூடாது, அதனுடைய பெருமதியை வேறொரு வழியில் செலவழித்து விடலாமே, சதக்கா கொடுத்து விடலாமே. கஷ்டவாளிகள் இருக்கின்றார்களே, சிலர் ஹஜ்ஜுடைய விடயத்தில் பேசுகின்றார்களே, அந்த காபாவை தவாப் செய்வதை விட ஏழை எளியவர்கள் இருக்கின்றார்களே, அவர்களுடைய வீடுகளை தவாப் செய்து அவர்களுக்கு உதவிகளை கொடுத்து விடலாமே என்று பேசுகின்றார்களே. அன்பார்ந்தவர்களே, இதிலே நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ் கடமையாக்கி இருக்கின்ற ஒரு வணக்கம், அந்த வணக்கத்துக்கு நான் தகுதி பெற்றிருக்கின்றேன், நான் கட்டாயம் என்ற அந்த நிலைக்கு உட்பட்டவனாக இருக்கின்றேன். அப்படி என்றால் பணத்தை பார்க்க கூடாது, நாங்கள் கட்டாயம் செய்தே ஆக வேண்டும். மக்கள் பேசுவதற்காக கொடுக்கப்படக்கூடிய செய்யப்படக்கூடிய ஒரு அமல் அல்ல. எங்களுக்கு வசதி உண்மையாக இருக்கும் என்றிருந்தால், நாங்கள் உண்மையாக அதற்கு தகுதி பெற்றவர்களாக இருந்தால், சக்தி உடையவர்கள் என்றால் கொடுக்க வேண்டும். உண்மையாக அதை கொடுப்பதற்கு சக்தி அற்றவர்களாக இருக்கும் என்றால் நாங்கள் அந்த இடத்திலே இந்த வருடத்தில் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும். அதுதான் சரியாக இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ் الحمد لله تعاظم ملكوته فاقتدر وأز سلطانه فقهر أشهد أن لا إله إلا الله أمر بتقواه في السفر والحضر وأشهد أن نبينا محمدا عبده ورسوله الشافع المشفع في المحشر وصلى الله عليه وعلى آله وصحبه السادة الغرر ومن تبعهم بإحسان ما اتصلت عين بنظر وأذن بخبر وسلم تسليما كثيرا. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدينا محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. قال الله تعالى في قرآنه الكريم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹும் அவருடைய தூதரும் எவற்றை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படி கட்டளையிட்டிருக்கின்றார்களோ அவற்றை நம்முடைய வாழ்க்கையில் இயன்றளவு எடுத்து நடக்கும்படியும், எவற்றை தவிர்ந்து கொள்ளுமாறு பணித்திருக்கிறார்களோ அவற்றை நம்முடைய வாழ்க்கையில் முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கு நல்ல உபதேசம் செய்கிறேன். அன்பார்ந்தவர்களே, சலஃபுகளுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற நேரத்தில் அந்த சலஃபுகள் முன்னோர்கள் 3 வகையான பத்துக்களை அவர்கள் கண்ணியப்படுத்தி இருக்கிறதை நாங்கள் பார்க்க முடியுமாக இருக்கின்றது. அதிலே ஒன்று தான் ஷஹருல்லாஹில் முஹர்ரம் என்று சொல்லப்படக்கூடிய, அல்லாஹுடைய மாதம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த முஹர்ரம் மாதம். அதிலே நாங்கள் தாசுஆ, ஆஷூரா நோன்புகளை பிடிக்கின்றோம். இந்த 10ஐ அவர்கள் கண்ணியமாக பார்த்திருக்கிறார்கள். அதே போன்று இரண்டாவதாக அவர்கள் ரமதானுடைய மாதத்திலே இருக்கின்ற
குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கின்ற அல்லாஹ் சொல்லி இருக்கின்ற, அதாவது 1000 மாதங்களையும் விட சிறந்த இரவு என்று அல்லாஹ் அடையாளப்படுத்தி இருக்கின்ற அந்த இரவு இருக்கின்ற அந்த ரமதானுடைய இறுதி 10ஐயும் கண்ணியமாக பார்த்திருக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, மூன்றாவது தான் நாங்கள் இப்போது இருக்கின்ற துல்ஹஜ் மாதம் அர்பஅத்துன் ஹுரும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். 12 மாதங்கள், அதிலே 4 மாதங்கள் கண்ணியமானவைகள். சலாசுன் சர்துன் வவாஹிதுன் ஃபர்துன், அதிலே 3 தொடராக வரக்கூடியவைகள். துல்காதா, துல்ஹஜ் மாதம், அதே போன்று முஹர்ரம் மாதம். இதிலே துல்ஹஜ்ஜுடைய ஆரம்ப 10 நாட்கள் கண்ணியமான நாட்கள். அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்து சொல்லி இருக்கின்ற நாட்கள். வலயாலின் அஸ்ர், தஃப்சீரில் உலமாக்கள் சொல்லுகின்றார்கள், வலயாலின் அஸ்ர் என்றால் 10 இரவுகளின் மீது சத்தியமாக. அப்படி என்றால் இந்த துல்ஹஜ்ஜுடைய ஆரம்ப 10 நாட்களையும் தான் அல்லாஹ் சத்தியமிட்டு கூறுகிறான் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இப்ப இந்த நாட்களில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். அதிலே சில தினங்களை மாத்திரம் கழித்தவர்களாக இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, நாங்கள் அடிக்கொரு முறை கேள்விப்பட்டிருப்போம், இந்த 10 நாட்களுடைய சிறப்பு என்ன, அதிலே செய்யக்கூடிய வணக்கங்கள் எப்படிப்பட்டவைகளை என்பதெல்லாம் நாங்கள் அறிந்து வைத்திருக்கின்றோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இந்த நாட்களிலே செய்யப்படுகின்ற அமல்கள் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானவைகள், ஏனைய காலத்தில் செய்வதையும் விட விருப்பமானது என்று சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, சஹாபாக்களிடத்தில் அவர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருந்ததென்றால், அவர்கள் செய்கின்ற அமல்களில் மிகச்சிறந்த உயர்ந்த அமல் எதுவென்றால் அது ஜிஹாத் என்ற பதிவுதான் அவர்களிடத்திலே இருந்தது. எனவே உடனடியாக ரசூலுல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், ஜிஹாதையும் விட சிறந்ததா என்று கேட்ட நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, ஆம், ஜிஹாதையும் விட சிறந்ததுதான். ஆனால் ஒரு மனிதன் தன்னுடைய சொத்துடன் அவன் அப்படியே ஜிஹாதுக்கு சென்று அவனும் திரும்பி வரவில்லை, அவனுடைய சொத்துக்களும் வரவில்லை, இப்படிப்பட்ட மனிதனுடைய ஜிஹாதை தவிர என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி என்றால் இந்த காலத்திலே ஒரு மனிதன் செய்கின்ற எந்த அமலாக இருக்கட்டும், அவன் பிடிக்கின்ற நோன்பாக இருக்கட்டும், அவன் ஓதுகின்ற குர்ஆனாக இருக்கட்டும், அவன் கொடுக்கின்ற சதகாவாக இருக்கட்டும், அவன் செய்கின்ற எந்த அமலாக இருந்தாலும், பிறருக்கு உதவி செய்யலாம், மற்றவர்களுடைய கஷ்டத்தை நீக்கலாம், எதுவாக இருந்தாலும் அது நல்லமலாக இருக்கின்றது என்றிருந்தால், அன்பார்ந்தவர்களே, சாதாரண காலத்தில் செய்யப்படுகின்ற அமலையும் விட இந்த காலத்தில் செய்யப்படுகின்ற அமல்கள் அல்லாஹ்வுக்கு விருப்பமானவைகளாக இருக்கின்றது. ஏன், ஒரு மனிதன் செய்யக்கூடிய அத்துணை அமல்களும் அல்லாஹ்வை நினைவூட்டக்கூடியவைகளாக இருக்கின்றன, அல்லாஹ்வை திக்ர் பண்ணக்கூடியவைகளாக இருக்கின்றன. அந்த ரப்பு அல்லாஹ் தஆலா இந்த காலத்திலே தான் இஸ்லாத்துடைய 50 கடமைகளில் ஒன்றாகிய ஹஜ்ஜை வைத்திருக்கின்றான். நீங்கள் பார்க்கலாம், ஹஜ்ஜுடைய வணக்கம் எப்படிப்பட்ட வணக்கம் என்றால், அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜுடைய ஒவ்வொரு இடத்தையும் பற்றி பேசுகின்றான். இந்த நாளிலே இந்த இடம், இந்த நாளிலே இந்த இடம், அப்படியெல்லாம் பேசுகின்ற அல்லாஹ் சொல்லுகின்ற விடயம் என்ன தெரியுமா, இதிலிருந்து நீங்கள் போகிறீர்கள் என்றிருந்தால், இதிலிருந்து நீங்கள் இந்த இடத்துக்கு போகிறீர்கள் என்றிருந்தால் அல்லாஹ் சொல்கின்றான், ஃபதுகுருல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அன்பார்ந்தவர்களே, வதுகுரு ஸ்மல்லாஹ் லியதுகுரு ஸ்மல்லாஹ் ஃபீ அய்யாமின் மஅலூமாத், அல்லாஹ் சொல்கின்றான், அந்த அறியப்பட்ட நாட்களில் நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அதிலே அல்லாஹ்வுடைய திக்ரை பேசுகிறக்கூடியவனாக இருக்கின்றான். அதே போன்று அரஃபாவுடைய தினம் இருக்கின்றது, 9வது நாள். அந்த 9வது நாளிலே அரஃபாவுடைய தினத்திலிருந்து நீங்கள் அரஃபாவுடைய இடத்தை விட்டும் மஸ்அர் ஹராம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த முஸ்தலிஃபாவுக்கு நீங்கள் செல்கிறீர்களா, ஃபஇதா அஃபல்தும் மின் அரஃபாத்தின் ஃபத்குருல்லாஹ் இன்தல் மஸ்அரில் ஹராம், நீங்கள் அந்த அரஃபாத்தை விட்டும் போகிறீர்கள் என்றிருந்தால் நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள், அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டு செல்லுங்கள் என்ற செய்தியை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அதே போன்று ஐயாமு தஷ்ரீக்குடைய விடயம், அந்த அதாவது பெருநாளுக்கு அடுத்தபடியாக வருகின்ற அந்த நாட்கள் இருக்கின்றதே, 11, 12, 13, அந்த பிறையுடைய நாட்கள் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வதுகுருல்லாஹ் ஃபீ அய்யாமின் மஅதூதாத், நீங்கள் அந்த அறியப்பட்ட எண்ணப்படக்கூடிய நாட்களிலே நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். எல்லா இடத்திலேயும் அல்லாஹ் தஆலா உதுகுருல்லாஹ், அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள் என்றே சொல்லிக் கொண்டு செல்கிறதை காண முடியுமாக இருக்கின்றது.
இருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இப்படியாக அதே போன்று ஃபைதா கதைத்தும் மனாசிக்கக்கும், நீங்கள் உங்களுடைய ஹஜ்ஜுடைய வணக்கத்தை முடித்து விட்டீர்கள் என்றிருந்தால் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். கதிக்கிரிக்கும் ஆபாஅக்கும் அவ் அஷத்த திக்ரா, அன்றைய காலத்திலே ஹஜ்ஜுகளை எல்லாம் முடித்து விட்டார்கள் என்றிருந்தால் அந்த மக்கள் என்ன செய்வார்கள் என்றால் அவர்களுடைய பெருமையை பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். தன்னுடைய தந்தை, தன்னுடைய குடும்ப கௌரவம் எல்லாவற்றையும் பேசுவார்கள். தன்னுடைய யுத்த நாட்களை பற்றி பேசுவார்கள். அவர்கள் பெருமையாக கதைத்துக் கொண்டிருப்பார்கள். தன்னுடைய பரம்பரை எப்படி, அவருடைய பரம்பரையை வைத்து பெருமை கதைக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், நீங்கள் ஹஜ்ஜுடைய கிரிகைகளை எல்லாம் முடித்து விட்டீர்கள் என்றிருந்தால் ஃபைதா கதைத்தும் மனாசிக்கக்கும் ஃபذ்குருல்லாஹ், அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். கதிக்ரிக்கும் ஆபாஅக்கும் அவ் அஷத்த திக்ரா, உங்களுடைய பெற்றோர்கள் மூதாதையர்களை பற்றி பேசுகின்றீர்களே அதை போன்று அல்லது அதையும் விட அதிகமாக நீங்கள் அல்லாஹ்வை நினைவுபடுத்துங்கள், ஞாபகப்படுத்துங்கள் என்ற செய்தி அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இப்படியாக அல்லாஹ் தஆலா பல இடத்திலேயும் அல்லாஹ்வை நினைவு கூறுவதை பேசுகிறார் என்றிருந்தால் மடக்கி மடக்கி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலையும் வருகின்ற நேரத்தில் அல்லாஹ்வை, அந்த ரப்பை, படைத்த ரப்பை ஞாபகப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் பேசுகிறான் என்றிருந்தால் அது காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் அவனுடைய ஞாபகத்தை விரும்பிக் கொண்டிருக்கின்றான். அவனை ஞாபகப்படுத்த வேண்டும், என்னுடைய அடியான் என்னை ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்றதை அவன் விரும்பிக் கொண்டிருக்கின்றான். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் தஆலாவை எந்த முறையிலே எல்லாம் ஒருவருக்கு இந்த காலத்திலே ஞாபகப்படுத்த முடியுமோ அத்துணை வழிகளிலும் அவன் முயற்சிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். அவனுக்கு தொழுகைதான் அல்லாஹ்வை ஞாபகத்தை கொண்டு வர முடியுமா, அவன் அந்த தொழுகையின் மூலமாக கொண்டு வர வேண்டும். தொழுகை ஒரு அல்லாஹ்வுடைய ஞாபகமூட்டலாக இருக்கின்றது, திக்ராக இருக்கின்றது. ஒரு மனிதன் உடம்பினால் செய்யக்கூடிய செயற்பாடு சார்ந்த ஒரு அல்லாஹ்வுடைய நினைவூட்டலாக இருக்கின்றது. சதகா கொடுக்கின்றான், அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய ஞாபகம் அவனுக்கு வருகின்றது. செயற்பாடு ரீதியான அல்லாஹ்வுடைய நினைவூட்டலாக இருக்கின்றது. எனவே ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய நினைவூட்டலை எப்படியெல்லாம் கொண்டு வர முடியுமோ அந்த முறையில் அவன் கொண்டு வர வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அதையும் தாண்டி நாங்கள் விளங்கி வைத்திருக்கின்ற திக்ர் என்று சாதாரணமாக அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர் என்று சொல்லுகின்றோம். இந்த விடயங்களும் திக்ர்களாக இருக்கின்றன. அன்பார்ந்தவர்களே, இந்த காலத்திலே இந்த அஸ்ரு தில்ஹிஜ்ஜா, துல்ஹிஜ்ஜுடைய 10 நாட்கள், ஆரம்ப 10 நாட்களிலே எல்லா வணக்கங்களையும் செய்யலாம். எதெல்லாம் அல்லாஹ் விரும்பக்கூடிய வணக்கங்களாக இருக்கின்றனவோ, எதெல்லாம் மார்க்கத்துடைய வரையறைக்குள் வருகின்ற வணக்கங்களாக இருக்கின்றனவோ அத்துணையையும் செய்யலாம். எல்லாம் நல்ல மக்களாகத்தான் இருக்கின்றன. அன்பார்ந்தவர்களே, அதையும் தாண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த காலத்தை அடைந்து விட்டார்கள் என்றால் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள். எந்த வணக்கத்தை செய்ய வேண்டும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மாமின் ஐயாமின் அஅதமு இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் மகத்தான நாட்கள் அஹப்பு இலை மினல் அமலி ஃபீஹின்ன, அவர்கள் சொன்னார்கள் மின் ஹாதிஹில் ஐயாமில் அஷ்ர், அல்லாஹ் தஆலா இடத்தில் அமல்கள் விருப்பமான தினங்கள் இந்த நாட்களாக இருக்கின்றன. இந்த நாட்கள் மகத்தான நாட்களாக இருக்கின்றன. இதிலே செய்கின்ற அமல்கள் விருப்பமானவைகளாக இருக்கின்றன. சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபஅக்ஸிரு ஃபீஹின்ன மினத் தஹ்லீல், நீங்கள் இதிலே அதிகமாக லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள். வத் தக்பீர், நீங்கள் அதிகமாக தக்பீர் சொல்லுங்கள், அல்லாஹ்வை மகத்துவப்படுத்துங்கள். வத் தஹ்மீத், நீங்கள் அல்லாஹ்வை புகழுங்கள், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுங்கள் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த திக்ரை அறிமுகப்படுத்தி கொடுக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, சாதாரண ஒரு திக்ர், லேசான ஒரு திக்ர், அதுக்கெல்லாம் மிகப்பெரிய கூலிகள் சாதாரண நாட்களில் இருக்கின்றது. எத்தனை நன்மைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னால் எத்தனை நன்மைகள் இருக்கின்றது. லேசாக ஒரு அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் சொல்கின்றோம், ஆனால் அதற்கு எப்படி கூலி அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். பல்வேறு சந்தர்ப்பங்களிலும் பல்வேறு கூலிகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தி காட்டி இருக்கின்றார்கள். ஆனால் இந்த நாட்களில் அந்த திக்ர்களை செய்வோம் என்றிருந்தால் அதற்கு மகத்தான வலுப்பமான கூலியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பதனால் தான் அறிமுகப்படுத்தி தந்திருக்கின்றார்கள். எனவே ஸல்லல்லாஹு சொன்னார்கள், நீங்கள் இந்த நாட்களை அடைந்து விட்டீர்களா, அதிலே நீங்கள் அதிகமாக லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள், அல்லாஹ்வை ஓர்மைப்படுத்துங்கள், அல்லாஹ்வுடைய அந்த தௌஹீதுடைய வார்த்தையை நீங்கள் அதிகமாக கூறுங்கள் என்று சொன்னார்கள். அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுங்கள் என்று சொன்னார்கள்.
அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, எனவே தான் அது நபியுடைய வழியாக இருக்கின்றது. அந்த சஹாபாக்கள் அந்த வழியை பின்பற்றி இருக்கின்றார்கள். நானும் நீங்களும் இன்னொரு விடயமாக பார்த்து விட்டு செல்லலாம். அந்த சஹாபாக்கள் இந்த திக்ருடைய விடயத்தில் அதிகமாக கவனம் செலுத்தி இருக்கிறதை பார்க்கலாம். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளாரை அச்சொட்டாக பின்பற்றக்கூடிய ஒரு சஹாபி அவர்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இந்த அஷ்ரு துல் ஹஜ்ஜா, இந்த துல் ஹஜ்ஜுடைய ஆரம்ப 10 நாட்கள் வந்து விட்டது என்றிருந்தால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படியே சந்தைக்கு செல்வார்கள். சந்தைக்கு சென்று அங்கே அவர்கள் சத்தமாக திக்ரை ஓதக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதை பார்த்து மக்களும் தக்பீரை சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மினாவிலே இருப்பார்கள். அவர்கள் சத்தமிட்டு அவர்கள் அந்த தக்பீரை சொல்வார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களும் சொல்வார்கள். அதை தொடர்ந்து மக்களும் அதை கேட்டு சொல்லக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். தக்பீரன் மினா தக்பீரால் குலுங்கும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மக்கள் சத்தமாக தக்பீரை சொல்லக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இது லேசான ஒரு அமல் தான். மிக இலேசான ஒரு அமல். ஆனால் நாங்கள் இந்த விடயத்தை பின்பற்றுவதிலே நாங்கள் ஒரு விதமான வெட்க உணர்வாக இருக்கலாம். மக்களுக்கு முன் சாதாரணமான நேரத்திலே தக்பீரை சொல்லிக் கொண்டு செல்வதா என்ற ஒரு உணர்வு என்னிடத்தில் இருக்கலாம். அல்லது அதிலே ஒரு பொடுபோக்குத்தனம் எங்களிடத்தில் இருக்கலாம். மறந்தவர்களாக இருக்கலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இதிலே 2 விடயம் இருக்கின்றது. ஒன்று, நாங்கள் அப்படியான தக்பீரை சொல்லுவோம் என்று இருந்தால் அதிலே நாங்கள் அதாவது எங்களை மறந்து இருக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் எங்களை பார்த்து தக்பீர் சொல்வார்கள். அதன் மூலமாக எங்களுக்கு கூலி வரக்கூடியதாக இருக்கின்றது. இரண்டாவது நிலை, சில பொழுதுகளில் சிலருக்கு இந்த தக்பீரை பற்றிய அறிவு இல்லாமல் இருக்கும். இந்த நாட்களிலே குறிப்பாக தக்பீர் மார்க்கத்திலே வழிகாட்டப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை தெரியாதவர்களாக இருப்பார்கள், அறியாதவர்களாக இருப்பார்கள். அவர்கள் கேட்கலாம், ஏன் இப்படி சொல்கின்றீர்கள், என்ன காரணம் என்று கேட்டால் நாங்கள் சொல்லிக் கொடுக்க முடியுமாக இருக்கும். அன்பார்ந்தவர்களே, அறியாதவர்களுக்கு நாங்கள் கற்பித்துக் கொடுக்கின்றோம். இது மார்க்கத்தில் உள்ளது என்ற கூலியும் எங்களுக்கு கிடைக்க போதுமாக இருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, எனவே இப்படியான வணக்கம் இருக்கின்றது. அதே போன்று நோன்பு இருக்கின்றது. அதனை நோன்புடைய விடயத்திலே ஒரு நல்லமல் என்ற அடிப்படையில் நாங்கள் இந்த 9 நாட்களையும் துல்ஹஜ் பிறை ஆரம்பித்ததிலிருந்து துல்ஹஜ்ஜுடைய 9வது நாள் வரும் வரைக்கும் நோன்பை நோக்கலாம். 10வது நாள் நோன்பு நோற்பது ஹராமாக இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, ஒரு நல்ல அமல் எப்படி குர்ஆனை ஓதுகின்றோமோ, எப்படி சாதாரணமாக சதகாவை கொடுப்போமோ, அது நல்ல அமல் என்பதனால் கொடுக்கின்றோம். அதே போன்று நோன்பையும் எங்களுக்கு பிடிக்க முடியுமாக இருக்கின்றது. ஆனால் வலியுறுத்தப்பட்ட நோன்பு எது தெரியுமா? அரஃபாவுடைய தினத்திலே, அந்த தினத்தில் நோக்கப்படக்கூடிய நோன்பாக இருக்கின்றது. 9வது நாளிலே நோன்பு நோக்கக்கூடிய அந்த விடயம் காணப்படுகின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, மிகச்சிறந்த ஒரு நோன்பாக இருக்கின்றது. மிகச்சிறந்த நாள் அரஃபாவுடைய நாள். எப்படிப்பட்ட நாள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மகத்தான வணக்கம், அந்த ஹஜ்ஜுடைய கிரிகைகளிலே ரசூலுல்லாஹ் உறுதியாக அதனுடைய ஒரு முக்கிய விடயமாகவே சுட்டிக்காட்டினது அந்த அரஃபாவை சொன்னார்கள். அல் ஹஜ் அரஃபா என்று சொன்னார்கள். ஹஜ் என்றாலே அரஃபா தான். அரஃபாவுக்கு ஒரு வராவிட்டால் அவருடைய ஹஜ்ஜே கிடையாது என்று சொன்னார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, மிகச் சிறப்புக்குரிய நாள். அல்லாஹ் தஆலா அப்படியே கீழ்வானத்து இறங்கக்கூடியவராக இருக்கின்றான். லட்ச மக்கள் அப்படியே கண்ணீர் வடித்து அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்ற நாள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வை ஓர்மைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய நாள். அல்லாஹ் தஆலா மன்னிக்கின்றான். அதாவது ஹதீஸ்ல வருகின்றது, அல்லாஹ் தஆலா அதிகமாக மக்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்யக்கூடிய ஒரு நாளாக இந்த அரஃபாவுடைய நாள் காணப்படுகின்றது. அன்பார்ந்தவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஸ்லிமுடைய ஹதீஸ்ல, முஸ்லிமுடைய கிரந்தத்திலே வருகின்றது, இந்த நாளில் நோன்பு நோட்பது அஹ்தஸிபு அலல்லாஹ் அய்யுகஃபிர ஸனத்தல் மாதியா வல் பாக்கியா, சென்ற வருடம் அதே போன்று வருகின்ற வருடத்துடைய சிறு பாவங்கள் இதன் மூலமாக மன்னிக்கப்படுவதை நான் ஆதரவு வைக்கின்றேன் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். 2 வருடத்துடைய பாவங்கள் இந்த நோன்பின் மூலமாக மன்னிக்கப்படுகின்றது. எனவே இந்த அரஃபாவுடைய நோன்புடைய விடயத்தில் மேனைய நாட்களிலும் துல்ஹஜ்ஜுடைய 9 நாட்களில் நோன்பு பிடிக்கலாம், பிரச்சனை கிடையாது. அது ஒரு சாதாரணமான நல்ல அமல் என்ற அடிப்படையில் பிடிக்கலாம். ஆனால் துல்ஹஜ்ஜுடைய 9வது நாள் அரஃபாவுடைய நாள், அதிலே நோன்பு நோட்பது மிக வலியுறுத்தக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அதே போன்று 9வது நாளை தொடர்ந்து வரக்கூடியதான் 10வது நாளாக இருக்கின்றது. யௌமுன் நஹர் என்று சொல்லப்படக்கூடிய நாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜமராக்களுக்கு மத்தியிலே கல்லடிக்கின்றோம், அந்த இடங்களுக்கு மத்தியிலே 10வது நாள் இருந்து கொண்டு சொன்னார்கள், இதுதான்
தான் யௌமுல் ஹஜ்ஜில் அக்பர். யௌமுல் ஹஜ்ஜில் அக்பர் என்று ரசூலுல்லாஹ் அந்த நாளை அடையாளப்படுத்தி காட்டினார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அரஃபாவுடைய நாள் சிறந்ததா அல்லது 10வது நாள் சிறந்ததா என்பதில் உலமாக்கள் பேசுகின்ற நேரத்திலே இந்த 10வது நாள் தான் மிகச்சிறந்த நாளாக இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த 10வது நாளிலே மா அமில ஆதமியும் மின் அமலின் அஹப்ப இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு விருப்பமான எந்த ஒரு அமலையும் செய்யவில்லை. இந்த 10வது நாளில் எதை தவிர விட தெரியுமா? மின் இராகத்தித் தம், அந்த அறுப்பு பிராணியை அறுத்து பலியிடுகின்றானே, இந்த உதுஹியாவுடைய அமலை விட மிகச்சிறந்த எந்த ஒரு அமலையும் செய்யவில்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அந்த நாள் சிறந்தது. அதிலே ஹஜ்ஜுடைய பல அமல்கள் இருக்கின்றது. அதிலே தான் ஒருவர் அதாவது அவர் உதுஹியா கொடுக்க வேண்டும், அந்த ஹதியை கொடுக்க வேண்டும், அதே போன்று முடியை இறக்க வேண்டும், அதே போன்று ஜம்ராக்கள் கல்லடிக்க வேண்டும். இப்படியான 3 விடயங்கள் அந்த நாட்களிலே ஒன்று சேர்கிறது என்பதனால் அந்த நாள் மிகச்சிறந்த நாள் என்ற செய்தியை உலமாக்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த நாளை மிகச்சிறந்தது, அல்லாஹ்விடத்தில் மிக மகத்தான ஒரு நாள் என்று அடையாளப்படுத்தி காட்டி இருக்கின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அப்படியாப்பட்ட நாள் இருக்கின்றது. அதிலே நாங்களும் உதுஹியாவுடைய விடயத்தை அல்லாஹ் ஹஜ் செய்யாதவர்களுக்கு ஒரு வணக்கமாக கொடுத்திருக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, முக்கியமான வணக்கமாக இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி காட்டிய ஒரு வணக்கமாக இருக்கின்றது. சில ஹதீஸ்கள் தஈஃபாக இருக்கலாம், ஆனால் அந்த ஹதீஸ்களின் மூலமாக எந்த அளவுக்கு அந்த உதுஹியாவுடைய வணக்கம் மகத்தானது, முக்கியமானது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியுமா இருக்கின்றது. எனவே சில உலமாக்கள் யாரெல்லாம் சக்தி பெற்றவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த உதுஹியாவுடைய அமல் வாஜிப் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சென்றிருக்கின்றார்கள். ஏன் அந்த அளவுக்கு வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னாவாக இருக்கின்றது என்பதனால் தான் அவர்கள் அதை பார்த்து அந்த கருத்தை சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, எனவே அந்த உதுஹியாவுடைய விடயத்திலேயும் எஞ்சிய நாட்களில் இருக்கின்ற அந்த நாட்களையும் அந்த அமல்களின் மூலமாக அலங்கரிக்கப்பட்ட நாட்களாக மாற்றுவதற்கு வல்ல அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். அம்மா பாத். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இந்த உதுஹியாவுடைய அமல் இருக்கின்றது ஒரு மகத்தான கண்ணியமான அமலாக இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய ஷஈரத்துக்கள், அல்லாஹ்வுடைய அடையாளங்கள் சொல்லப்படக்கூடிய ஒரு அமலாக இருக்கின்றது. வல் புத்ன ஜஅல்நாஹா லக்கும் மின் ஷஆயிரில்லாஹ், அல்லாஹ் சொல்லுகின்றான், இந்த ஒட்டகங்களை நாங்கள் அல்லாஹ்வுடைய ஷஈரத்துக்களில் அடையாள சின்னங்கள் ஆக்கி வைத்திருக்கின்றோம். வமன் யுஅzzim ஷஆயிரல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களை யார் கண்ணியப்படுத்துகின்றாரோ ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப், அது அவருடைய இறையச்சத்தை சார்ந்தது என்ற செய்தியை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அன்பார்ந்தவர்களே, அதை கண்ணியப்படுத்துவது என்ன என்று சொல்கின்ற நேரத்தில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள், அல் இஸ்திஸ்மான் வல் இஸ்திஹசான், அது அழகானதாக, அந்த கொடுக்கப்படக்கூடிய அறுப்பு பிராணி அழகானதாக, பார்ப்பதற்கு நல்ல கொழுத்ததாக இருக்க வேண்டும் என்ற செய்தியை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதனுடைய விளக்கமாக சொல்லி காட்டுகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, யாருக்கெல்லாம் உதுஹியாவுடைய அமலை செய்ய முடியுமோ அதிலே கட்டாயம் அவர் கவனம் செலுத்த வேண்டும். அதிலே பொடுபோக்குத்தனம் காட்டிவிடவே கூடாது. அதற்காக மிருகத்தை தேடுகின்ற நேரத்திலே மாடு இது போன்று தான் எங்களுடைய நாட்டிலே இருக்கின்றது, வேறு எதையும் கொடுக்க முடியாது. எனவே ஆடு என்று வந்துவிட்டால் அதிலே ஒருவர் மாத்திரம் தான் கொடுக்க முடியும். அதே போன்று மாடு என்று இருந்தால் அதிலே ஒருவரும் கொடுக்கலாம், அல்லது 7 பேர் சேர்ந்தும் கொடுக்க முடியுமாக இருக்கின்றது. அது நபி வழியாக இருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, ஒரு மகத்தான ஒரு அமலாக இருக்கின்றது. அதிலே முக்கியமாக பேணப்படக்கூடிய விடயம் இஹ்லாஸை பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதிலே மன தூய்மையை கட்டாயம் அதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இன்றைய காலத்தில் பல பொழுதுகளிலே இந்த அமலுடைய விடயத்தில் மன தூய்மையை பேணுவது என்பது மிக கஷ்டமான ஒரு நிலைக்கு சென்று விட்ட நிலையிலே இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இன்று மக்கள் சிலர் உதுஹியாவுடைய அமலை செய்கின்ற நேரத்தில் பல வருடமாக கொடுத்து வந்திருக்கின்றோம். எனவே இந்த வருடம் உண்மையிலே வசதி இல்லை, ஆனாலும் கொடுக்காவிட்டால் ஏதோ ஒரு அதாவது மனதிலே ஒரு நினைப்பு அவர்களிடத்தில் வந்து விடுகின்றது, ஒரு சிறுதனம் அவர்களிடத்திலே வந்து விடுகின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அவர்களை இஹ்லாஸை பேண வேண்டும். மக்கள் பேசுவதற்காக கொடுக்கப்படக்கூடிய செய்யப்படக்கூடிய ஒரு அமல் அல்ல. எங்களுக்கு வசதி உண்மையாக இருக்கும் என்றிருந்தால் நாங்கள் உண்மையாக
அதற்கு தகுதி பெற்றவர்களாக இருந்தால், சக்தி உடையவர்கள் என்றால் கொடுக்க வேண்டும். உண்மையாக அதை கொடுப்பதற்கு சக்தி அற்றவர்களாக இருக்கும் என்றால் நாங்கள் அந்த இடத்திலே இந்த வருடத்தில் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும். அதுதான் சரியாக இருக்கின்றது. எல்லா வருடமும் கொடுத்திருக்கின்றோமே, மக்கள் ஏதாவது பேசிவிடுவார்களா, அவர் அந்த ஹாஜார் லொஸ்டாக இருக்கின்றார், அந்த ஹாஜார் இப்படி நடந்திருக்கின்றது, அப்படியெல்லாம் பேசுவார்கள் என்ற பயத்தை வைத்துக் கொண்டு நாங்கள் ஒரு நாளும் இந்த உதவியாவுடைய விடயத்திலே இறங்கிவிடக் கூடாது. உண்மையாக எங்களுக்கு சிலரை பார்க்கலாம், அதிலே கடன் பட்டு கூட கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். வசதி இல்லை, ஆனால் கடனுக்கு செல்வார்கள். கடனை அடைப்பதை பற்றி சிந்தனை கிடையாது. எப்படியோ கொடுக்க வேண்டும், மக்களுக்கு எப்படியாவது கொடுத்து விட வேண்டும், நல்ல விடயம் தான். ஆனால் கடனை எடுக்கலாம், கடனை எடுத்த கடனை சரியாக திருப்பி கொடுக்கக்கூடிய வசதி எனக்கு வரும் என்ற அந்த உறுதி என்னிடத்தில் இருக்கும் என்றிருந்தால் கடனை எடுத்துக் கொடுக்கலாம். அதற்கு மாற்றமாக மக்களுடைய பேச்சைக்காகவும் அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் உங்களுடைய எண்ணத்தை பாதுகாத்துக் கொள்ளுமாறு, அதிலிருந்து இறைச்சோ அதனுடைய இரத்தமோ அல்லாஹ்வை சென்றடைவது கிடையாது. உங்களுடைய இறையச்சம் இருக்கின்றதே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து அல்லாஹ் கட்டளை இட்டிருக்கின்றானே, வசதி இருந்தால் கொடுக்க வேண்டுமே என்ற அந்த உணர்விலே அந்த உதுஹியாவை கொடுப்பீர்கள் என்றால் அந்த இறையச்சம் தான் அல்லாஹ்வை சென்றடைய போகிறதே தவிர நீங்கள் அவருக்கும் இவருக்கும் அவருடைய பேச்சை பயந்ததற்காகவும் கொடுத்ததனால் எந்த ஒன்றும் உங்களுக்கு அதிலே பிரயோஜனம் கிடைக்கப் போவது கிடையாது. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த விடயத்தில் கடும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்றைய காலத்திலே அந்த நிலைகளை பார்க்கின்ற போது, சிலருடைய நிலையை பார்க்கின்ற போது, இந்த உதவியாவை எப்படி சரி கொடுக்க வேண்டும் என்பதிலே ஆர்வம் இருப்பது ஒரு புறம், ஆனால் எந்த கஷ்டப்பட்டாவது கடன் பட்டாவது கொடுக்க வேண்டும் என்று அந்த முயற்சி செய்வது ஒரு தவறான ஒரு முயற்சியாக இருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அந்த மிருகத்தை தேர்வு செய்யக்கூடிய நேரத்தில் சரியான முறையில் இஸ்லாம் எதை தடை செய்திருக்கின்றதோ அந்த விடயங்களை பார்த்து நாங்கள் அதிலே கவனம் செலுத்தி மிருகத்தை தேடி எடுக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ரசூலுல்லாஹ் நோய் இருப்பதை தடுக்க தவிர்த்து கொள்ள சொன்னார்கள். அதே போன்று ஒரு கண் பொட்டையானதை தவிர்த்து கொள்ள சொன்னார்கள், மெல்லியதை தவிர்த்து கொள்ள சொன்னார்கள். இப்படியாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக இந்த குறைகள் இருக்கும் என்றிருந்தால் அல்லது அதையும் விட மேலான குறைகள் இருக்கும் என்றிருந்தால் இவைகளை தவிர்த்து கொள்ள சொன்னார்கள். அதற்கு மாற்றமாக பார்ப்பதற்கு அழகான நல்ல கொழுத்த இந்த மிருகத்தை தேடி பார்த்து கொடுக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இன்றைய காலத்தில் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை இன்றைய சமூகத்தில் பொதுவாக பேசப்படுகிறது. சமூக வலைத்தளங்கள் கூட சிலர் எழுதுவதை கூட நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்த உதுஹியாவுடைய விடயத்திலே சிலர் சொல்கின்றார்கள், இப்படியெல்லாம் செலவு போகின்றது, இப்படியெல்லாம் பெருத்த விலையை சொல்லுகின்றார்களே, இந்த நேரத்தில் நாங்கள் இந்த உதுஹியாவை கொடுக்க வேண்டுமா அல்லது அதனுடைய பெருமதிக்கு நாங்கள் அதனை சதக்கா செய்து விடலாமே, கஷ்டவாளிகள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு சதக்கா செய்து விடலாமே என்ற ஒரு விடயத்தை இந்த சமூகத்திலே பேசப்படக்கூடியதாக இருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, நல்லாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உதுஹியாவுடைய வணக்கம் இருக்கின்றது ஒரு தனித்துவமான ஒரு வணக்கமாக இருக்கின்றது. ஹஜ்ஜுடைய வணக்கம் ஒரு தனித்துவமான வணக்கமாக இருக்கின்றது. தொழுகை ஒரு தனித்துவமான வணக்கமாக இருக்கின்றது. அந்த இடத்திலே வேறொன்றை கொண்டு வந்து நாங்கள் நிரப்பிவிட முடியாது. அந்த கடமை எங்களை விட்டும் வேறொன்றை செய்வதனால் அது எங்களை விட்டும் போய்விட மாட்டாது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் துஹரை தொழ வேண்டும், அதற்கு பகரமாக பல மில்லியன் சதக்காக்களை கொடுத்து அந்த துஹருடைய கடமை எங்களிடத்திலிருந்து நாங்கள் ஒரு துஹருடைய கடமையை கூட விழுத்தாட்டி விட முடியும் என்று கேட்டால் முடியவே முடியாது. அந்த துஹரை தொழுதே தான் ஆக வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அதே போன்று தான் ஹஜ்ஜுடைய அமல் இருக்கின்றது. அந்த ஹஜ்ஜுடைய அமலுக்கு இன்று பல லட்சங்கள் செலவழிக்கலாம், 25 லட்சம் 30 லட்சம் என்று பல லட்சங்களை செலவழித்து தான் இன்று எங்களுடைய நாட்டிலிருந்து ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும். இவ்வளவு பெரிய தொகையை கொடுத்து நாங்கள் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டுமா? கஷ்டவாளிகள் சமூகத்தில் இருக்கின்றார்களே, இவர்களுக்கு கொடுத்து உதவி விடலாமே என்ற அந்த எண்ணம் வரும் என்றிருந்தால் அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, முடியவே முடியாது. உங்களுக்கு சக்தி இருக்கின்றது, உடம்பிலே சக்தி இருக்கின்றது, பண ரீதியாக சக்தி பெற்றவர்களாக இருக்கின்றீர்கள், போகின்ற வழியிலே எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது என்றிருந்தால் 25 லட்சம் அல்ல, நீங்கள் இப்போது நிலைமையிலே 50 லட்சம் கொடுக்க வேண்டிய நிலையில் இருந்தாலும் உங்களால் 50 லட்சத்தை சுமக்க முடியுமா? கட்டாயம் கொடுத்து செய்தே ஆக வேண்டும்.
என்ற செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று தான் உதுஹியாவுடைய விடயம் இருக்கின்றது. உதுஹியா இன்று சமூகத்திலே, அதாவது ஹஜ்ஜுடைய சீசன் வருகின்ற நேரத்திலே மாடு ஆடுகளுடைய விலைகள் அப்படியே கூடிவிடும். நாங்கள் பார்க்கின்றோம். உண்மையிலே சீசன் என்று வருகின்ற நேரத்தில் அந்த சில பொருட்களுடைய விலைகள் சில பொழுதுகளில் கூடிவிடுகின்றது. அன்பார்ந்தவர்களே, ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அது எந்த அளவுக்கு விலை சென்றாலும் நான் அதற்கு தகுதி பெற்றவனா, அதை செய்வது என்னுடைய பொறுப்பாகவும் கடமையாகவும் இஸ்லாத்துடைய வரையறைக்கு உட்பட்ட நிலையில் நான் இருக்கின்றேனா, அதனுடைய விலையை பார்த்து விடக்கூடாது. அது எவ்வளவு போகிறது என்று பார்க்க கூடாது. அதனுடைய பெருமதியை வேறொரு வழியில் செலவழித்து விடலாமே, சதக்கா கொடுத்து விடலாமே. கஷ்டவாளிகள் இருக்கின்றார்களே, சிலர் ஹஜ்ஜுடைய விடயத்தில் பேசுகின்றார்களே, அந்த காபாவை தவாப் செய்வதை விட ஏழை எளியவர்கள் இருக்கின்றார்களே, அவர்களுடைய வீடுகளை தவாப் செய்து அவர்களுக்கு உதவிகளை கொடுத்து விடலாமே என்று பேசுகின்றார்களே. அன்பார்ந்தவர்களே, இதிலே நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ் கடமையாக்கி இருக்கின்ற ஒரு வணக்கம், அந்த வணக்கத்துக்கு நான் தகுதி பெற்றிருக்கின்றேன், நான் கட்டாயம் என்ற அந்த நிலைக்கு உட்பட்டவனாக இருக்கின்றேன். அப்படி என்றால் பணத்தை பார்க்க கூடாது, நாங்கள் கட்டாயம் செய்தே ஆக வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, நாங்கள் சதக்கா என்பது ஒரு தனித்துவமான அமல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வணக்கத்திலே நாங்கள் சதக்காவின் மூலமாக இதை ஈடு செய்ய முயற்சிப்போம் என்றிருந்தால் அங்கே பார்க்கலாம். ஹஜ்ஜுடைய வணக்கம் இருக்கின்றது, அல்லது உதுஹியாவுடைய வணக்கத்தை பாருங்கள். உதுஹியாவுடைய வணக்கத்திலே ரெண்டு விடயம் காணப்படுகின்றது. ஒன்று, நீங்கள் உதுஹியா கொடுக்கிறீர்கள் என்றிருந்தால் அந்த மிருகத்துடைய இரத்தத்தை ஓட்டுகின்றீர்கள், ஒரு விடயமாக இருக்கின்றது. இரண்டாவது, அந்த உதுஹியாவை அந்த அறுப்பு பிராணியை அறுத்ததன் பின்னால் நீங்கள் சதக்கா கொடுக்கின்றீர்கள். ரெண்டு நன்மையும் அந்த இடத்திலே உங்களுக்கு வருகின்றது. அதனால் இஸ்லாம் அதற்குத்தான் வழிகாட்டி இருக்கின்றது. ஆனால் நாங்கள் இதையெல்லாம் விட்டுவிட்டு நாங்கள் சதக்காவுக்கு மாத்திரம் செல்வோம் என்றிருந்தால் அந்த அறுப்பு பிரானுடைய இரத்தத்தை ஓட்டுகின்றோமே, அந்த அமல் இங்கே எங்களுக்கு தவறவிடப்படுகின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, எனவே நாங்கள் அந்த உதுஹியாவை தான் கொடுக்க வேண்டும், அதுதான் சிறந்ததாக இருக்கின்றது. அப்படித்தான் உலமாக்கள் பேசியிருக்கின்றார்கள். அல்லது அதற்கு மாற்றமாக இப்படி விலையெல்லாம் போகின்ற நேரத்திலே நாங்கள் உதுஹியாவை விட்டுவிட்டு வேறொரு வழிக்கு செல்ல வேண்டும் என்றால், மிகச்சிறந்த சஹாபாக்கள் முன்னால் இருந்தார்களே, அந்த நபியுடைய காலத்தில் எப்படி ஒரு கஷ்டம் வந்திருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே சஹாபாக்கள் அந்த உதுஹியாவை அறுத்து விட்டார்கள் என்றிருந்தால் அவர்களுக்கு எடுக்க முடியுமான பங்கை எடுத்து வைத்து அவர்கள் அப்படியே சேமித்து வைப்பார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே ஒரு பஞ்சம் வருகின்றது. அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதுஹியாவை நீங்கள் இந்த வருடம் கொடுக்க தேவையில்லை, நீங்கள் அதற்கு பகரமாக கஷ்டவாளிகள் சமூகத்தில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு அத்தியாவசியமான பொருட்கள் எதுவெல்லாம் இருக்கின்றதோ அதையெல்லாம் வாங்கி கொடுத்து விடுங்கள் என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் ஒருபோதும் சொன்னதும் கிடையாது. உதுஹியாவுடைய மாற்று வழியாக அதை வழிகாட்டியது கிடையாது. ரசூலுல்லாஹ் சொன்னது, நீங்கள் பல நாட்களுக்கு நீங்கள் உதுஹியாவை அறுத்து விட்டால் பல நாட்களுக்கு நீங்கள் இறைச்சை சேமித்து வைப்பீர்களே, இந்த வருடத்தில் 3 நாட்களுக்கு மேல் நீங்கள் வீட்டிலே இறைச்சை வைக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். அதை நிறைய ஏழைகளுக்கு கொடுத்து விடுங்கள், கஷ்டவாளிகளுக்கு கொடுத்து விடுங்கள், அடுத்த வருடம் கேட்கப்படுகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது சென்ற வருடத்திலே அந்த பஞ்சம் இருந்ததனால் நாங்கள் 3 நாட்களுக்கு மேலால் உங்களுடைய வீட்டிலே வைத்துக் கொள்ள வேண்டாம், ஏழையவர்களுக்கு கொடுத்து விடுங்கள் என்று சொன்னோம். இப்போது அந்த பஞ்சம் கிடையாது. எனவே நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து நீங்கள் தேவையான அளவு உங்களிடத்திலே தேக்கி வைத்துக் கொள்ளுங்கள் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றிருந்தால், அன்பார்ந்தவர்களே, மாற்று வழியாக ஒருபோதுமே ரசூலுல்லாஹ் அந்த உதுஹியாவை விட்டுவிட்டு சதக்கா கொடுக்குமாறோ ஏழை எளியவர்களை கவனித்துக் கொள்ளுமாறோ ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை என்ற செய்தியை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு இறுதியாக ஒரு விடயத்தை சொல்லுகின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, உதுஹியா கொடுக்கின்றோம், அதாவது ஒரு மாடு கொடுக்கலாம் அல்லது ஒரு ஆட்டை கொடுக்கலாம், இதுதான் சட்டமாக இருக்கின்றது. மாடு என்று இருந்தால் 2 வருடங்கள் பூர்த்தியாக வேண்டும், ஆடு என்று இருந்தால் 1 வருடம், அதே செம்மறி ஆடாக இருந்தால் அதிலே 6 மாதம் போதுமாக இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அடிப்படையில் உதுஹியா கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. யாரெல்லாம் சக்தி பெற்றிருக்கின்றார்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் அந்த உதுஹியாவுடைய அமலில் கவனம் செலுத்த வேண்டும். எனக்கு ஆடை கொடுக்க முடியுமா, ஆட்டை கொடுக்க வேண்டும், எனக்கு ஒரு மாட்டை கொடுக்க வேண்டுமா, அந்த மாட்டை கொடுக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஆனால் இன்றைய காலத்தில் ஒரு மிகச்சிறந்த ஒரு நல்ல விடயம் என்று நாங்கள் பார்ப்போம் என்றிருந்தால், இன்று பல பள்ளிகளிலேயும் அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றது. அதாவது கூட்டு உதுஹியா என்ற ஒரு சிறந்த ஒரு வழிமுறை ரசூலுல்லாஹ் காட்டி தந்திருக்கின்றார்கள், அனுமதித்திருக்கின்றார்கள். அந்த வழியை அமுல்படுத்துவதற்காக இன்று பல பள்ளிகளிலும் பல்வேறு விதமான முறையில் முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. பல ஏழை எளியவர்களுக்கும் அந்த இறைச்சிகள் போய் சேரக்கூடிய விதத்திலே அந்த ஒழுங்குகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறதை பார்க்கின்றோம். இந்த கூட்டு உதுஹியாவை இன்றைய சமூகத்தில் பள்ளிகள் கைக்கெடுத்து செய்வதனால் ஏற்பட்ட மிகச் சிறந்த ஒரு விடயமாக இந்த விடயத்தை நான் நீங்களும் காண முடியுமாக இருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இதெல்லாம் நல்ல விடயம்தான். ஆனால்
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில பொழுதுகளை அனுமதித்திருக்கின்றார்கள். யாருக்கெல்லாம் ஒரு தனியாக ஒரு ஆட்டையோ ஒரு மாட்டையோ கொடுக்க முடியாமல் இருக்கின்றதோ அந்த நேரத்தில் கூடியது 7 பேர், குறைந்தது 2, 3, 4, 5, 6 என்றெல்லாம் சேர்ந்து முடியாதவர்கள் கொடுக்கலாம் என்ற அனுமதியை ரசூலுல்லாஹ் கொடுத்திருக்கின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இது இயலாதவர்களுக்கு, கஷ்டவாளிகளுக்கான ஒரு வழிமுறையாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டுமே தவிர, இன்று சமூகத்தில் சிலரை உண்மையிலே காண்கின்றோம். அவர்கள் எப்படி தெரியுமா, ஏதோ பள்ளிக்கு நாங்கள் 1 பங்கை எடுக்கின்றோம், 2 பங்கை எடுக்கின்றோம் என்று அந்த குறைந்த செலவிலே அவர் குர்பான் தனியாக கொடுப்பதற்கு சக்தி பெற்ற நிலையிலேயும் அவர்கள் அப்படியே பள்ளியுடைய பங்கை வாங்கிக் கொண்டு அவர்கள் குர்பான் கொடுத்ததாக மனதிலே ஆறுதலை அடைந்து கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இஸ்லாம் அடிப்படையில் தனியாக கொடுப்பதை தான் வழிகாட்டி இருக்கின்றது. தனியாக முடியும் என்று இருந்தால் நாங்கள் அதை தனியாக கொடுக்க வேண்டும். அது பள்ளிக்கு கொடுக்கலாம், பிரச்சனை கிடையாது. நீங்கள் வீட்டிலே கொடுக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் தனியாகத்தான் கொடுக்க முடியும் என்றால் தனியாக நீங்கள் கொடுக்க வேண்டும். பள்ளியில் இருக்கின்ற 40-45 1 பங்கை 2 பங்கை வாங்கி விடுவதனால் நீங்கள் அதன் மூலமாக ஆறுதல் அடைந்து விட முடியாது. கஷ்டவாளிகளாக இருக்கின்றார்கள், அவர்களுக்கு தான் அந்த பங்குகளை வைத்திருக்கின்றது. இஸ்லாம் அதற்காகத்தான் அனுமதி கொடுத்திருக்கிறது என்ற செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த மகத்தான உதஹியாவுடைய வணக்கம் இருக்கின்றது. இந்த வணக்கத்தில் நாங்கள் அதிகமாக கவனம் செலுத்துவோம். இன்னும் எங்களால் அதற்காக முயற்சிகள் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது, நாட்கள் இருக்கின்றது. அதாவது 10, 11, 12, 13 அதற்குரிய அந்த நாட்களாக இருக்கின்றது. எனவே அந்த நாட்களில் நாங்கள் அந்த உதுஹியாவுடைய அமலை எப்படியாவது எங்களால் முயற்சி செய்து எங்களுடைய தகுதிக்குட்பட்ட விதத்தில் கொடுக்க முடியும் என்றிருந்தால், அதற்காக முயற்சி செய்ய முடியும் என்றிருந்தால் நாங்கள் முயற்சி செய்வோம். வல்ல அல்லாஹு தஆலா ஏனைய எஞ்சிய காலத்தையும் நல்ல முறையில் பயன்படுத்தி நிறைய கூலிகளை பெற்றவர்களாக சுவனத்தை அடைவதற்கு வல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.